வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் கிரிம்பிங் டூலில் டை செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எப்படி கிரிம்பிங் முறையாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, கூடல வர்ற பெல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். நம்ம சேனலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உள்ள எல்லா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கிரிம்பிங் டூலில் டை செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எப்படி கேபிளை கிரிம்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 240 ஸ்கொயர் கேபிளை வந்து கிரிம்பிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து டை செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் கேபிளுக்கு நம்ம பண்ணணும். இப்போ அலைன் கீயை யூஸ் பண்ணி அதோட ஹோல்டரை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அலைன் கீயை யூஸ் பண்ணி அதை ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டை செட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் யூனிஃபார்மாக 120 ஸ்கொயர் எம்எம்னா 120 ஸ்கொயர் எம்எம்மோட லக்ஸை வந்து ரெண்டு சைடுக்கும் வச்சிடணும். இந்த மாதிரி இந்த லாக் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி யூனிஃபார்மாக ரெண்டுக்கும் ஒரே பொசிஷனில் இருக்கமே வச்சுக்கிங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ லாக்கை வந்து அதுக்கு மேலே வச்சு டைட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கீழே விழாது. இப்போ இதுக்கு மேலே இருக்க கீயை வந்து லாக் செட்டை போட்டு அந்த கீயை இந்த சைடில் அலைன் கீயும் அந்த சைடில் வந்து லாக்கையும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடில் அலைன் கீயும் ஒரு சைடில் லாக்கையும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணி முடிச்சிருங்க. இல்லைன்னா கிரிம்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஃபுல் டைட்டு நல்லா டைட் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரிம்பிங் டூல் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரிம்பிங் டூலை யூஸ் பண்ணி இப்போ கேபிளில் வந்து லக்ஸை போட்டு கிரிம்பிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லக்ஸை வந்து ப்ராப்பராக அதில் கட்டிங் பிளேயரை வச்சு யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறமா இந்த மாதிரி லக்ஸை போட்டுட்டு ஹெட்டை வந்து ஒரு ஆள் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சு பஞ்சிங் பண்ணிங்கன்னா போதும். பக்காவாக வந்து ஆயிடுச்சு. பாருங்கள், பக்காவாக வந்தாச்சு. இப்போது இதோட எல்லா எண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரிம்பிங் பண்ணி முடித்த அப்புறம் எந்தெந்த கோர் கேபிள் என்னென்ன கலரில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து இன்சுலேஷன் டேப்பை வந்து அந்த லக்ஸுக்கு மேலே வந்து சுற்றி எடுக்கணும். இப்போ ரெட் கலர் கேபிளுக்கு ரெட் கலரு, பிளாக்கு எல்லோவுக்கு எல்லோ, ப்ளூக்கு ப்ளூ வந்து இந்த மாதிரி கிரிம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லக்ஸுக்கு மேலே வந்து இன்சுலேஷன் வந்து நம்ம டேப்பை வந்து ஒரு 4 ரோலு சுற்றி விட்டுறணும். 4 ரவுண்டு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ரவுண்டு வந்து சுற்றி கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே போல் எல்லா கோருக்கும் வந்து இன்சுலேஷன் டேப்பை வந்து சுட்டிடுங்க. அப்புறமா கேபிள் டெர்மினேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ரிலேட்டட் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வீடியோஸை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற அனைத்து வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.